என்ன வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். பிரதர் சிஸ்டர் பிரைஸ் லாட். வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன், ஆனால் நான் கேட்குறதையும் கொஞ்சம் கொடுங்க. ஓகே, உங்களை நான் தானே படைத்தேன். நான் என்ன காசு கேட்குறேன்னா பணம் கேட்குறேன்னா, நான் காணிக்க தசமபாகத்தை பற்றி பேச வரல. ஆண்டவரை சொல்கிறேன், வாயை குத்தி கிழிச்சிக்கோ, அப்போ தான் உனக்காக நான் இதை பண்ணுவேன். மண்டையில் இருக்க முடியெல்லாம் சரிச்சிக்கோ, மொட்டையை போடு, எனக்காக இவ்வளோ தூரம் நடந்து வா, அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நான் கேட்கல. ஓகே, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணும், வார்த்தையை முடிச்சிடுறேன். ஓகே, வார்த்தையில் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கான வார்த்தை தான் பிரதர் சிஸ்டர். ரூத் 3:16 எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். மகனே மகளே, இதை பார்க்கிற மகனே மகளே, நீ பயப்படாத. 365 வாட்டி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான். ஒவ்வொரு நாளும் நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஆனால் நம்மளை படைச்ச நம்ம அப்பா நான் கேட்குறதையும் கொஞ்சம் பண்ணுங்கன்றார். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் நம்ம யாருன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா அவன் நம்மக்கிட்ட எதனா ஒரு ஆதாயம் பார்த்து தான் பண்ணுவான். ஆனால் இவர் எந்த ஒரு ஆதாயமும் பார்க்கல. பாவம் பண்ணாத, அக்கிரமம் பண்ணாத, துணிகரமாக எதையும் பண்ணாத, பரிசுத்தமாக வாழு, உனக்கானது ஏற்ற நேரத்தில் கொடுத்துட்றேன், நீ தப்பாக பண்ணுறதுனால தான் எதுவுமே கிடைக்க மாட்டேது, உனக்கு வேண்டியதெல்லாம் நடக்கணும்னா கொஞ்சம் கரெக்டாக என் நண்பு மகனே மகளேன்னு சொல்லி உங்ககிட்ட தான் பேசுகிறார். புரியுதா பிரதர் சிஸ்டர்? பொருளை திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். ஓகே, திரும்பியும் கேளுங்க, பயப்படாமல் இருங்க. உங்களுக்கு வேணுங்கிறத பெற்றுக்கொள்ளணும்னா அவருக்கும் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு வார்த்தையின்படியாக நடங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதனால் எல்லாம் அமைட்டும். கர்த்தருக்கு சோதரம். ஆமேன். அல்லேலூயா.